ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குவைத்லேருந்து ரொம்ப முக்கியமான லேட்டஸ்ட் நியூஸ் ஒன்று வந்திருக்கு. மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு புதிய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. பப்ளிக் செக்டார் எம்ப்ளாயீஸுக்கு ட்ரக் டெஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஜிலீப் அல் ஜூயுக் பகுதியில் இருக்கிற கட்டடங்களை இடிக்கிறதுக்கு உத்தரவு வெளியிட்டிருக்காங்க. நம்ம வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா அந்த நியூஸ் நிறைய பேர் டைரக்டாக பாதிக்க போகுது. மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு புதிய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. குவைத்ல இந்த புதிய சட்டம் டிசம்பர் 15 முதல் அமலுக்கு வந்திருக்கு. இந்த சட்டம் யாருக்கெல்லாம் பொருந்தும்னு கேட்டிங்கன்னா, பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸில் வேலை செய்யும் ஊழியர்கள், அப்புறம் கவர்மெண்ட் நிறுவனங்களில் வேலை செய்யும் எம்ப்ளாயீஸ்க்கு இந்த சட்டம் பொருந்தும். ட்ரக் டெஸ்ட்டில் என்னெல்லாம் செக் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மெடிக்கல் டெஸ்ட்டில் மது பழக்கம் இருக்கா, ட்ரக்ஸ் பழக்கம் இருக்கா, நசா பொருட்கள் பழக்கம் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. இப்போ இருக்க டெக்னாலஜியில் டெஸ்ட்டில் தப்பிக்க முடியாது. ட்ரக் டெஸ்ட் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடும். உங்களுடைய மெடிக்கல் டெஸ்ட்டில் அன்ஃபிட் வந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த எம்ப்ளாயியை வேலையில இருந்தே நீக்கிடுவாங்க. ஃபிட் இருந்தால் ஜாப் கண்டினியூ பண்ணுவாங்க. நியூ ஜாப் அப்ளை பண்ணுறவங்களுக்கு, பப்ளிக் செக்டாரில் புதிய வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு நசா பழக்கம் இருந்துச்சுன்னா, அதாவது போதை பழக்கம் இருந்தால் ஜாப் கிடைக்கவே கிடைக்காது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நசா பண்ணுறவங்க இப்போ உடனே நிறுத்திடுங்க. நசா பண்ணாதவங்க பயப்பட தேவையில்லை. அடுத்த முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்வானியா கவர்னரேட் ஜலீப் அல் ஜூயுக் ஏரியாவில் இருக்க பழைய பில்டிங்கை இடிக்க சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவில் இருக்க பழைய அன்சேஃபான பில்டிங்கை அரசாங்கம் இடிக்க போகிறதா நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ் டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பழைய பில்டிங்கை எல்லாமே அகற்ற போகிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் 21 பில்டிங் இருக்குது. அதில் சில பில்டிங் ஏற்கனவே இடிச்சிட்டாங்க. மீதி பில்டிங்கும் விரைவில் இடிச்சிருவாங்க. இந்த பில்டிங்லாம் இடிக்கிறனால யாருக்கு பாதிப்பு அதிகம் பார்த்தீங்கன்னா, பேச்சுலராக தங்கியிருக்கவங்களுக்கு, லேபர் ஒர்க்கர்ஸ், ஓல்டு பில்டிங்கில் தங்கி வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ரொம்பவே பாதிப்பு இருக்கும். இவங்க எல்லாருமே முன்னாடியே சேஃபான பிளேஸுக்கு ஷிஃப்ட் ஆகிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பப்ளிக் செக்டாரில் வேலை செய்கிறவங்க ட்ரக் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகுங்க. ஜிலேப்பில் பழைய பில்டிங்கில் இருக்கவங்க உடனே இடம் மாறிடுங்க. லாஸ்ட் மினிட்ல போலீஸ் ஆக்ஷன் வந்தால் ப்ராப்ளம் ஆயிரும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.